ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம 42 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு எவ்வளவுக்கு நம்ம கப் ஷேப்பு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கப் ஷேப்புக்கு நம்ம மெயின் டாட்டோட அளவு 2.5 இன்ச்சு எடுத்து நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடணும். இந்த மெயின் டாட்டோட அகலம் நீளம் ஒரு 3 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்தது ஓப்பன் டாட்டு 1.5 இன்ச்சு எடுத்து ஒரு 2.5 இன்ச்சு நீளம் நம்ம தச்சு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், அடுத்தது ஆம்கோல் டாட்டு. இந்த ஆம்கோல் சைடில் இருந்து நம்ம மெயின் டாட் உயரத்துக்கு நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடணும். போல்டிங் பண்ணி எடுத்த பிறகு 3/4 இன்ச்சு அளவு எடுத்து ஓப்பன் டாட்டுக்கு நேர்கொண்டு நம்ம தச்சு ஷார்ப்பாக கொண்டு முடிச்சிட வேண்டியதான். இந்த 3 டாட்டுமே நம்ம தச்சு முடிக்கும்போது நல்ல கூர்மையாக நம்ம தச்சு முடிக்கணும். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது அந்த டாட் பிடிக்கிறதும் அழகாக இருக்கணும். அந்த கப் ஷேப்போட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மறுபக்க டாட்டும் அதே அளவு தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். 2.5 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கோம் மெயின் டாட்டுக்கு. அடுத்தது உயரத்தில் கொண்டு நீட்டாக அந்த 2.5ல இருந்து நீட்டாக உயரத்துக்கு கொண்டு கூர்மையாக முடிச்சிட வேண்டியதான். அடுத்தது ஓப்பன் டாட்டு, அடுத்தது ஆம்கோல் டாட்டு. பாருங்கள், இந்த மாதிரி தச்சு எடுத்தால் போதும். இந்த கப் ஷேப்புக்கு அளவு கரெக்டாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த மாதிரி தச்சு எடுக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் தச்சு பாருங்கள். நம்ம துணி கட் பண்ணும்போதே இந்த கப் ஷேப்புக்கு நீட்டாக பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி அளவு குறித்து வச்சுக்கிட்டு நம்ம தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஈஸியான மெத்தடில் நம்ம நீட்டாக கப் ஷேப்பு அந்த பாயிண்ட் மார்க்கு நம்ம தச்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெயின் டாட்டு தைக்கும்போது நம்ம ஒரு தையல் போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆம்கோல் டாட் நம்ம தைக்கும்போது அந்த ஆம்கோல் டாட்டு கிராஸில் வர்றதுனால நம்ம கண்டிப்பாக அந்த ஆம்கோல் பகுதியில் 2 டாட் போட்டுக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம மெயின் டாட் தச்ச இந்த 2.5 இன்ச்சை அந்த பகுதியில் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடணும். 2.5 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணி தைச்சோம்ல கிராஸாக, அந்த பகுதியில் கொஞ்சம் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அந்த துணியை கட் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி அளவு செக் பண்ணிக்கிடணும். 3 டாட்டம் போட்டிருக்கிறது நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ண பிறகு கொஞ்சம் அந்த துணி ஏற்ற இறக்கமாக இருக்கும். அந்த துணியை கரெக்டாக நம்ம ஆஃப் ரவுண்டு மாடலில் கட் பண்ணி வேஸ்ட்டை எடுத்துட வேண்டியதான். வேஸ்ட்டை எடுத்த பிறகு நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கிற இந்த பட்டி கிளாத்தை ஜாயின் பண்ணி தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டி நம்ம எப்படி தைக்கணும்னா, ஒரு பகுதியில் கப் ஷேப் துணிக்கு மேலே பட்டியை வச்சு தைக்கணும். மற்றொரு பகுதியில் பட்டி துணிக்கு மேலே கப் ஷேப் வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது எந்த துணியுமே இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே பொசிஷனில் நம்ம தச்சு எடுத்துட வேண்டியதான். எடுத்த பிறகு பாருங்கள், நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டாச்சுன்னா இந்த ஃப்ரண்ட் கப் ஷேப்பு நீட்டாக தச்சு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கப் ஷேப்பு தைக்கிறதுக்கு எனக்கு வரவே செய்யாது, ஒழுங்காகவே வராது இந்த டாட்டு அப்படிங்கிறவங்க எல்லாம் பயராமல் தைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நீங்களும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் போட்டுட்ருக்கோம். எல்லா வீடியோவுமே எல்லாருமே பார்த்து பயனடைங்க. நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்து ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.